வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2024 டிசம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். முதலிலே நம்முடைய முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பை பார்ப்போம். தற்பொழுது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சுமத்ரா தீவு அருகே உருவாகி இருந்த காற்று சுழற்சி மிக வேகமாக மேற்கு நோக்கி நகர்கிறது. மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கூடிய இந்த காற்று சுழற்சி இலங்கை அருகே வரக்கூடிய 31 அமைந்து குமரி கடற்பகுதிகளுக்கு 2-3 தேதிகளிலே பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தற்பொழுது தமிழ்நாட்டின் கடலோரத்தில் 29 இன்றைக்கே மழை பொழிவு தொடங்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடலுக்குள் காற்று, அதாவது மீன்பிடித்தலுக்கு சவால் நிறைந்த காற்று, குறிப்பாக எடை குறைந்த கட்டுமரம், பிளாஸ்டிக் படகு போன்றவற்றிற்கு சவால் நிறைந்த காற்று இப்பொழுதே வீசிக்கொண்டிருக்கிறது கடலிலே. குறிப்பாக மன்னார் வளைகுடா, பாக் ஜலசந்தி பகுதிகளில், குமரி கடற்பகுதிகளில் காற்றோட வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். அதாவது 29 விட நாளை 30 காற்றின் வேகம் கரையை ஒட்டிய கடற்பகுதியில் கூடுதலாக இருக்கும். கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்து காற்று தமிழ்நாட்டின் கரையை நோக்கி இருக்கும். ஆகவே கண்டிப்பாக வரக்கூடிய 30-31 தேதிகளில் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது. சென்றால் கடும் அச்சுறுத்தலையும் கடும் சிரமத்தையும் சந்திக்க நேரிடும் என்பதை எச்சரிக்கிறேன். கண்டிப்பாக மன்னார் வளைகுடா, குமரி கடற்பகுதிகளில் 31 1 2 3 கண்டிப்பாக தயவு செய்து தவிர்த்திடுங்கள். 60-65 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று குமரி கடல் பகுதிகளிலையும் மன்னார் வளைகுடாவிலையும் இருக்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தினசரி வானிலை அறிக்கை வழங்கி கொண்டிருந்தாலும் தினசரி படகுகள் மீன்பிடித்தலுக்கு சென்று கொண்டிருப்பதை உணர முடிகிறது. மீன் வரத்து இருந்து கொண்டிருப்பதை அறிய முடிகிறது. இருந்தாலும் நேற்றைக்கு இன்றைக்கு பெரிய சவால் இல்லாவிட்டாலும் இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய நாட்களிலும் படிப்படியாக காற்றோட வேகம் அதிகரிக்கும். கடற்பரப்பிலே, கரையை ஒட்டிய பரப்பிலே, குறிப்பாக பாக் ஜலசந்தி, இலங்கை மற்றும் இந்தியா இடைப்பட்ட பாக் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா, குமரி கடற்பகுதிகளில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையை ஒட்டிய வடகடலோரம் கூட இருக்கும். ஆனால் வடகடலோரம் கூட 35-40 தான் இருக்கும். மன்னார் வளைகுடாவிலே 45-55 இருக்கும். 60 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று குமரிக்கடலில் இருக்கும் என்பதை, அது 1 31 இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு படிப்படியாக காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் அதிகரித்திருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தற்பொழுது இந்த நாம் ஒரு செய்தியாக அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். 31 1 பாருங்கள், தொலைக்காட்சியில் வரக்கூடிய ஊடக செய்திகளை. கண்டிப்பாக குமரி கடலிலே கடல் சீற்றம், கடுமையான கடல் சீற்றம் காரணமாக, அதாவது கரையோர பகுதி கிராமப்புறங்களிலே கடலரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவேகானந்தர் விவேகானந்தர் பாறை திருவள்ளூருக்கு பாறைக்கு படகு போக்குவரத்து முற்றிலுமாக தடை ஏற்படுத்தி இருக்கிறது. காற்று வலுவாக இருக்கிறது என்ற செய்தியை நீங்கள் 31 1 2 எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். புத்தாண்டு விடுமுறையை கொண்டாட சென்றவர்கள் விவேகானந்தர் பாறையை காண முடியாதபடி, அதாவது படகு போக்குவரத்துக்கு தடை ஏற்படும். கண்டிப்பாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம். 30 31 1 2 3 வரையும். சரி, 4 5 போகலாமா? குமரி கடற்பகுதியில் தொடர்ந்து காற்று இருந்து கொண்டு தானே இருக்கும். மன்னார் வளைகுடாவிலையும் குமரி கடலையும் தொடர்ந்து காற்று இருந்து கொண்டிருக்கும். இதனை தொடர்ந்து அடுத்த நிகழ்வும் வரை இருக்கிற காரணத்தினாலே 7 13 வரை அடுத்த நிகழ்வு குமரி கடற்பகுதியை நோக்கி வரும் என்பதனால இடையிலே ஒரு நாள் 6 7 ஒரு நாள் தீவிரம் இல்லாமல் இருந்தாலும் அடுத்த நிகழ்வு 5 6 நினைக்கிறேன். அது அந்த நாளில் ஒரு நாள் அல்லது 6 நாள் தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் காற்றோட வேகம் மீண்டும் 8 காற்றோட வேகம் கூடிவிடும். 9 10 11 12 13 வரைக்கும் வலுவான காற்று குமரிக்கடல், மன்னார் வளைகுடாவில் இருக்கும். வடகடலோரத்தில் அளவில் குறைவான காற்று இருந்தாலும் கண்டிப்பாக அது சவால் நிறைந்த காற்றாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் கரையோர பகுதிகளில் காற்று இன்றைய விட நாளை கூடுதலாக இருக்கும். நாளைய மறுதினம் கண்டிப்பாக சவால் மிகுந்ததாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு மீன்பிடித்தலை தவிர்த்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் உடனடியாக எந்த அச்சுறுத்தலும் இல்லை. ஆனால்
கன்னியாகுமரியை ஒட்டிய விழுங்கம் பூவாறு கடற்பகுதியை தாண்டி வடக்கு பகுதிக்கு வடக்கே மீன்பிடிக்கலாம். ஆனால் பூவாறு விழுங்கம் பகுதிக்கு தாண்டி தெற்கே வர வேண்டாம். திருவனந்தபுரம் அதற்கு வடக்கே மீன்பிடியுங்கள். அதற்கும் அதாவது அந்த இடத்துல கூட ஒரு சில இடங்களில் தற்பொழுது இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கலாம். ஆகவே அரபிக்கடலில் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நிகழ்வுகள் அடுத்து இந்த நிகழ்வு அங்கே வரலாம். ஆக வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கை மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு கடந்த சில நாட்களாக பெரிய அளவில் தீவிரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கும் நாளைக்கும் தூறல் சாரல் மழைப்பொழிவு நேற்றைக்கே சொல்லியிருந்தோம் இருக்கும் என்று. இன்றைக்கு 29ஆம் தேதி இலங்கைக்கு அடுத்த நிகழ்வால் மழைப்பொழிவு தொடக்கும் என்றோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு கிழக்கு மாகாணங்களிலே, அதாவது ஒட்டுமொத்த கிழக்கு கரையோர பகுதிகளிலே மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும். நாளை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட ஒட்டுமொத்த இலங்கைக்கு நல்ல மழைப்பொழிவு விட்டு கனமாக இருக்கும். நாளைய மறுதினம், அதாவது 31ஆம் தேதியும் அடுத்த நாள் புத்தாண்டு தினமாம் 1ஆம் தேதியும் கனமழை காத்திருக்கிறது இலங்கைக்கு. தொடர்ச்சியாக இலங்கையோட தெற்கு அரை பகுதி கிட்டத்தட்ட தெற்கு கால் பகுதி ஹம்பந்தோட்டா மற்றும் காலி, கொழும்பு, கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்பொழிவு தொடர்ந்து பொங்கல் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக பெய்யாவிட்டாலும் விட்டு பெய்யும் மழையே கனமாக இருக்கும் கண்டிப்பாக. ஆக அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள், அதாவது இப்பொழுது டிசம்பர் 30, 29, 30, 31 மற்றும் ஜனவரி 1, 2 தேதிகளில் மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில் அடுத்தது ஜனவரி 7, 8, 9, 10 தேதிகளில் 11ஆம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுக்கும். தொடர்ந்து அது குமரி கடற்பகுதியிலையும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு, லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடிக்கும் என்பதனால் தொடர்ந்து இலங்கையின் தெற்கு பகுதியில் மழை இருந்து கொண்டே தான் இருக்கும். அடுத்த நிகழ்வு வரக்கூடிய 17 to 20ஆம் தேதி வரை அதுவும் நிறைய மழைப்பொழிவை இலங்கைக்கு கொடுக்கும். இப்படி மழை நிகழ்வுகள் ஜனவரி இறுதியிலும் இருக்கிறது. மழை நிகழ்வுகள் ஜனவரியில் இலங்கைக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து நிகழ்வுகள் அடுத்தடுத்து இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகளாக இலங்கை கடந்தோ அல்லது இலங்கைக்கு தெற்குப்புறம் அமைந்தோ அல்லது இலங்கைக்கு தெற்குப்புறமாக குமரி கடற்பகுதியில் வந்து தொடர்ந்து நீடித்து கொண்டிருந்தோ வடகிழக்கு பருவமழையை இலங்கையில் தொடர்ந்து வலுவாக கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் திட்டமிட்ட முன்னெச்சரிக்கை எடுத்திடவும் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது வரக்கூடிய நிகழ்வு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகளும் கண்டிப்பாக ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். நிறைய மழைப்பொழிவுகள் தெரிகிறது. வானிலை அமைப்போட நகர்வு, அதோட தீவிரத்தன்மை, காற்று குவிதலை பொறுத்து தான் இடத்துக்கிடம் மழைப்பொழிவு மாறி அமையும். ஆனால் வரக்கூடிய இந்த 30, 31 இன்றிலிருந்து 29, 30, 31 மற்றும் ஜனவரி 1, 2 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது என்பதையும் அதனை தொடர்ந்தும் நிகழ்வுகள் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.